ஹாய் ஹலோடா, வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இன்றைக்கி வந்து டோப் தான் வந்திருக்கேன். ஸோ யாரும் கோச்சிக்காமல் பார்த்துருங்க. நேற்றே நான் உங்கள்கிட்ட கேட்டிருந்தேன் ஒன் ஷாட் யாருக்கு போடலான்னு சொல்லிட்டு. நான் ஆக்சுவலாக என்ன பிளான் பண்ணேன்னா தயாங்க்கு ஒரு ஃபீல் குட்டான லவ் ஸ்டோரி போட்டு போயிடலான்னு. ஆனால் ஜங்குக்கே எல்லோரும் கேட்டதுனால நம்ம ஒரு ரகடான ஸ்டோரியை பார்க்கலாம். உங்கள் எல்லாேருக்கும் அதுதான் பிடிச்சிருக்குன்னா என்ன பண்ணுறது. நீ ரொம்ப சமாளிக்காத, எங்கே போனேன் இவ்வளோ நாள் நீங்கள் கேட்கலாம். டோஃபிக்ஸ் நான் சோன் வந்துடுறேன். கொஞ்சம் எனக்கு சுச்சுவேஷன் அண்ட் நானும் நினைக்கிறேன் ரெக்கார்ட் பண்ணணும்னு. பட் ஒர்க் அண்ட் பர்சனல் ஒர்க் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டுத்துலையும் ரொம்ப ஸ்டக்காக இருக்கனால என்னால் அது முடியல. ஸோ நீங்கள் எல்லாம் புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன். சரி வாங்கடா, வளன்னு பேசாமல் நம்ம ஸ்டேட்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். அண்ட் பேக்ரவுண்ட் நாய்ஸ் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. எந்த இன்ட்ரோ இல்லாமல் நம்ம அப்படியே ஒரு மாஃபியா ஸ்டோரி கேட்டுடலாம். ஓகே வாங்க. ஸ்டார்டிங்கு உங்கள் மம்மி ஃபங்க்ஷன் கிளம்புறியா இல்லையான்னு சொல்லிட்டு கத்திட்டு இருக்காங்க. ஸோ இங்கே நீங்கள் ரொம்ப ஹாப்பியாக ஃபங்க்ஷன் கிளம்பிட்டுருக்கீங்க. ஐயோ, இன்னைக்கு அந்த பையனை கண்டிப்பாக பார்ப்போம்ல. ஆமாம், அம்மா கூட சொல்லியிருக்காங்க. அவன் நம்ம சொந்தக்கார பையனாமே. சரி, ஓகே, ஹாப்பியாக ஜாலியாக கிளம்பணும். ஏன் கிளம்பிகிட்ருக்கம்மா. இந்த ஷேட் நல்லா இருக்கா? பார்க்கவா இருக்கு. ஆனால் அந்த பையனை கண்டுக்கவே மாட்டான். இன்றைக்கி மட்டும் நீ என்னை கண்டுக்கல, அப்புறம் நான் கோச்சிப்பேன்டா சொல்லிட்டேன். நானும் அந்த வயசுலேருந்து உன்னை பார்த்துட்ருக்கேன். இப்போ நான் 12th கிரேட் வந்துட்டேன். இப்போவும் நீ என்னை பார்க்க மாட்டேன்னா சரி, அப்போது நான் சின்ன பொண்ணு. இப்போ வரைக்குமா நான் சின்ன பொண்ணாக தெரியுறேன்? போடா பக்கி அப்படி சொல்லிட்டு வயனும் கிளம்பிட்டு உங்கள் அம்மா கூட போயிட்டுருக்கா. உங்கள் மம்மி தான் ட்ரைவ் பண்ணுவாங்க. அம்மா என்ன இன்றைக்கும் நம்ம சொந்தக்காரங்க எல்லாம் வருவாங்களாம்மா? வருவாங்க. அம்மா எனக்கு ஒரு சந்தேகம். என்ன? இல்லையே, சந்தேகம்லாம் இல்லையே. ஐயோ வேணாம். என்ன வயன் கேளு, அம்மா எதுக்கு கோவப்பட போகிறேன்? இல்லைம்மா, அப்பா மாஃபியா இருந்தார், அப்புறம் அப்பா நம்மளை விட்டு போயிட்டார். வயன் எதுக்கு அதெல்லாம்? இல்லை, அதுக்கப்புறம் தான் நம்ம சவுத் கொரியா வந்தோம். அது வரைக்கும் நம்ம இந்தியாவில் தான் இருந்தோம். சவுத் கொரியா வந்து ஒரு 7 இயர்ஸ் இருக்குமா. இந்த 7 இயர்ஸில் நம்ம வீக்லி 2 or 3 டைம்ஸ் வச்சு ஃபங்க்ஷன் அப்படி இப்படின்னு போகிறோம். நம்மளுக்கு அவ்வளோ பேர் இங்கே சொந்தக்காரங்க இருக்காங்களாம்மா? ஆமாம், அதனால தான் சவுத் கொரியா கூப்பிட்டு வந்தேன். அமைதியாரு, இது ஏதோ கேட்டுட்டு வந்துட்டு இருப்பியா? ஆமாம், மேக்ஸ் சப்ஜெக்ட் என்ன ஆச்சு? ஐயோ ஆரம்பிச்சிட்டாங்க. அம்மா நெக்ஸ்ட் டைம் மார்க் கண்டிப்பாக வந்துடும்மா. ஸோ கொஞ்ச நேரத்தில் அவங்க மம்மி அந்த ஃபங்க்ஷன் கூப்பிட்டு போயிடுறாங்க. ஸோ ஃபங்க்ஷனில் வயன் நின்று தேடிக்கிட்டே இருக்கா அந்த பர்சனை. கரெக்டாக அந்த பர்சன் உங்கள் மம்மி கிட்ட தான் வராங்க. மேம், ஜங்குக், நான் சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்குல்ல? இருக்கு மேம், பட் இவ்வளோ ரிஸ்க் எடுக்கணுமா? ஏன்னா எனக்கு தெரியும் நீங்கள் யாருக்கும் கட்டியாமல் இருக்கீங்கன்னு. பேர் ஏதாவது ரிவீல் ஆகிடுச்சுன்னா என்ன பண்ணுறது மேம்? ஓகே பாரு ஜங்குக், நான் ஒன்று நம்புகிறேன், அதெல்லாம் கண்டிப்பாக ஆகாது. மேம், நிறையா பேச வேண்டியது இருக்குது, நிறையா டாக்குமெண்ட்லாம் காட்டணும், கொஞ்சம் பர்சனலாக ஸ்பேஸ் வேணும். இந்த செட்டப்லாம் ஓகே தான், எல்லாம் நம்ம ஆளுங்க தான். ஆனால் உங்கள் பொண்ணை கொஞ்சம் நவுத்தி வச்சா நல்லாயிருக்கும். ஏன்னா பேச முடியல மேம். சாரி ஜங்குக், அவளுக்கு தெரியக்கூடாதுன்னு தான் நான் இவ்வளோ பண்ணியிருக்கேன். ஸோ கடைசி வரையும் அவளுக்கு தெரியவே கூடாது நான் இன்னும் மாஃபியா கண்டினியூ பண்ணிகிட்ருக்கேன்னு. ஏன்னா அவளால் அந்த இன்சிடெண்ட் வந்து வெளியே வர முடியல இப்போ வரைக்கும். நைட்டில் நிறைய டைம் அலறா. இப்போ வரைக்கும் ட்ரீட்மெண்ட் போயிட்டு தான் இருக்குது, பட் நோ யூஸ். அதுக்காக இதை என்னால் விட்டுற முடியாது. இதை விட்டால் என்ன ஆகும்னு உனக்கும் தெரியும். அதெல்லாம் நீங்களே பார்த்துப்பீங்களா மேம்? ஆனால் என்ன, சாரை நீங்கள் இருக்கும்போதே விட்டீங்கன்னு நினைக்கும் போது தான் என்னால் நம்பவே முடியல. என்ன பண்ணுறது? அம்மா ஸோ வந்துட்டாலா? அம்மா வாங்கலை, நீங்களும் வாங்கலை, சாப்பிட்லாம். இல்லை, நோ தேங்க்ஸ். நோ தேங்க்ஸா? கொஞ்சம் பார்த்தியா? இல்லை, பாதாம் கீர் நல்லாயிருக்கு, ட்ரை பண்ணுறீங்களா?
அதான் வேணான்றல. ம் ஒயன் போகிறேம்மா. அப்படி சொல்லிட்டு வயன் அவங்க வந்து போயிடுவா. ஸோ ஜங்குக் தான் உங்ககிட்ட கொஞ்சம் பர்சனலாக பேசணுமா. ஸோ உங்கள் பொண்ணை கொஞ்சம் செப்பரேட் பண்ணால் நல்லாயிருக்கும். நான் நிறைய டாக்குமெண்ட்ஸ்லாம் காட்ட வேண்டியது இருக்குது. ஜங்குக் எனக்கு புரியுது, நீ மெயில் பண்ணி விட்டுறேன். இல்லை மேம், நான் பார்த்து உங்ககிட்ட நிறைய எக்ஸ்பிளைன் பண்ணணும். என்னால் வீட்லேயும் உங்கள் கூட காண்டாக்ட் பண்ண முடியாது. ஸோ ஓகே, அவளுக்கு பிடிச்ச திங்ஸ்லாம் வந்துருச்சா? எஸ் மேம். ஓகே, அவளை டைவர்ட் பண்ணி விட்ருங்க. அவங்க ஜாலியாக விளையாடிட்டு இருப்பா. ஜங்குக் வா. ஸோ அவனும் எல்லா டாக்குமெண்ட்ஸும் காட்டுறான். இல்லை இதை மாற்றி ஆகணும் ஜங்குக், இதை மாற்றிடு. மேம் இல்லை, பிளான் இதான். இல்லை, பிளான் சி ஓகே ஆகவே ஆகாது. பிளான் பி தான் மேம். அது பிளான் பி ஜங்குக். ஓகே மேம், பட் ஆனால் பிளான் பி எனக்கு ரிஸ்க் இல்லை, உங்களுக்கு ரொம்ப ரிஸ்க். அதுதான் ஜங்குக். 7 years அவர் இல்லாமல் நான் இதில் இருக்கேன். அசால்ட்டாக யாராச்சும் நெருங்க முடிஞ்சுதா? எப்பவுமே முடியாது. அதில் நான் உஷாராக இருப்பேன். உங்களை பார்க்கும்போதே ஒரு மாதிரி கெத்தாக இருக்கு மேம். சரி ஓகே, பிளான் பிஏ பண்ணிடலாம், ஒரு பிரச்சனையும் இல்லை. ஓகே மேம், நான் கிளம்புறேன். ஜங்குக் சொன்னால ஞாபகம் இருக்குல்ல, அதெல்லாம் பக்காவாக இருக்கு மேம். இந்த டைம் பிசரே தட்டாது, நான் பார்த்துக்கிறேன் மேம். சொல்லு ஜங்குக். இல்லை, உங்கள் பொண்ணுக்கு இன்றைக்கி நான் ஒரு நாள் தெரிய வந்தால் என்ன நினைப்பா? தெரியல ஜங்குக், என்ன அவளுக்கு பதில் சொல்ல போகிறான்னு எனக்கு தெரில. ஆனால் என்னால் எதுவும் விட முடியாது. அவர் விட்டு போன இடத்த அப்படியே என்னால் விட்டுட்டு போக முடியாது. அவர் சாகும்போதோ இதெல்லாம் வேண்டாம் அப்படி தான் சொல்லி செத்தார். ஆனால் அவர் இருக்கணும். அவர் இல்லைனாலும் ப்ரெசன்ஸ் இருக்கணும். நான் இருக்க வைப்பேன். செம லவ் மேம். வேணா. ஸோ ஜங்குக் வந்து கிளம்பிடுறான். ஸோ ஜங்குக் போகிறத பார்த்துட்டு வயனும் எக்ஸ்கியூஸ் மீ, ஹாய் ஹாய் ஹாய். இவளா உங்களே தான், நில்லுங்க. என்ன என்ன வேணும்? இல்லை வரீங்க, எங்கள் அம்மா கூட பேசுகிறீங்க, அப்புறம் போகிறீங்க. அம்மா கூட பேசினதே அப்போ பார்த்தா இல்லையே, பேசலையே. சும்மா நான் ஒரு வீடு கட்டிகிட்ருக்கேன். ஸோ அதை பற்றி பிளான் என்ன பண்ணும் அப்படி கேட்டுருக்கேன். ஓகே ஓகே, நோ ப்ராப்ளம். எதுக்கு எப்பவுமே முறைக்கிறீங்க? ஜாலியாக பேச மாட்டிங்களா? பேசலாம் தான். சரி, நான் டைம் ஆகிடுச்சு கிளம்பணும். இருங்க, நீங்கள் எங்கள் ரிலேட்டிவ் தானே? ஆமாம், அதுக்கு என்ன இப்போது? அப்போ ஏன் நீங்கள் பேச மாட்டீங்க? உங்கள் நம்பர் கிடைக்குமா? என்ன? இல்லை, ரிலேட்டிவில். ஸோ என்னைக்குன்னா ஒரு நாள் நீங்கள் லேட்டாக வந்தீங்கன்னா உங்களுக்கு கால் பண்ணி அம்மா வெயிட் பண்ணுறாங்கன்னு சொல்லலாம்ல, அதுக்கு தான். அது உங்கள் அம்மாவே சொல்லிப்பாங்க. இருங்க. ஏய், என்னடி பிரச்சனை உனக்கு? நானும் பார்த்துட்ருக்கேன், ஓவராக பண்ணிகிட்டே இருக்க. இப்போ என்ன வேணும்? ஓயன் ஓகே. இங்கே பாரு, நான் திட்டணும்னு திட்டல. நான் ஆக்சுவலாக திட்டவே இல்லை. இல்லை, ஒரு நம்பர் கூட தரமா. சரி, நோட் பண்ணிக்கோ. 72 56. ஓகே, லாஸ்ட் நம்பர் 32. ஓகே. அதான் கொடுத்துட்டேன்ல, இதுக்கு அழுகிற? நான் செக் பண்ணி பார்க்கவா இந்த நம்பரை? பண்ணி பாரு. போதுமா? ரிங் அடிக்குதா? ஹாப்பியா? சரி, நான் மெசேஜ் பண்ணலாமா? பண்ணு, பாய். இருங்க. இன்னும் என்னடி பிரச்சனை உனக்கு? என்னடி வயசாகுது உனக்கு? 18 தான், பிரச்சனை இல்லைல்ல. எதுக்கு பிரச்சனை இல்லை? எதை மீன் பண்ணி கேட்குற? அது ஒன்றும் இல்லை, நான் போகிறேன். அப்பா, இவன் என்ன எப்படி முறைச்சி பார்க்குறான்?
ஆட்டோலாம் படப்படன்னு அடிச்சுக்குது. சரி ஒன்றும் இல்லை ஒயன், அவன் வந்து போயிட்டானே. ஒயன் அம்மா அம்மா வந்து கூட இந்த பட்டர்ஃப்ளை பறந்துக்கிட்டே இருக்கே. அம்மா அவரை கண்டுபிடிச்சிட போகிறாங்க. அம்மா தலைவலியாக இருக்குது, நான் படுத்துடுறேன் அப்படி சொல்லிட்டு அவளோட காரில் படுத்துடுறா. ஏன்னா அவள் ப்ளஷ் ஃபேஸ்லாம் காட்டக்கூடாதுன்னு சொல்லிட்டு. ஓகே, இப்போது மெசேஜ் பண்ணலாமா? வீட்டுக்கு வந்து 1 hour மேலே ஆயிடுச்சு. ஆன்லைனில் இருப்பாங்களா? ஏன் ஃபோன் வச்சுட்டு தூங்கு கொடு. அம்மா இன்னும் 10 o'clock ஆகலையே, இரு. சரி ஷோ 10 o'clock மெசேஜ் பண்ணிடணும். இன்னும் 10 minutes தான் இருக்குது. ஓகே, ஹாய், என்ன பண்ணுறீங்க? சாப்பிட்டீங்களா? அப்புறம் வேறு என்ன அனுப்பலாம்? 10 o'clock மெசேஜ் ரிப்ளை பண்ணிவிடுங்க, இல்லைன்னா அம்மா ஃபோன் வாங்கிட்டு போயிடுவாங்க. என்ன ஹோய் இருக்கீங்களா? ஷோ இல்லவே இல்லை. சரி ஓகே. மெசேஜ் வந்துடுச்சு. என்னடி பண்ணுறியா? ஐயோ சரி சரி. என்ன காலே வருது? இல்லை எடுக்க. ஹலோ, இப்போ எதுக்கு மெசேஜ் பண்ணுறீங்க நீ? என்ன எப்படி இருக்கும்? இல்லை சும்மா ரிலேட்டிவ் எப்படி இருக்கீங்க, சாப்பிட்டீங்களா என்னன்னு ஒரு அக்கறை தான். ஆமாம், இப்போ எதுக்கு ஒரு வாய்ஸ் இவ்வளோ ஷேக் ஆகுது? உன்னோட தான்டா. என்ன கேட்கலடி? டீயா? ஷோ ஹலோ, 10 o'clock உங்கள் அம்மா வந்துடுவாங்கன்னு சொன்னேன், பேசவும் மாட்ற, டைம் ரொம்ப வேஸ்ட் பண்ணுறியாம்மா நீ. இல்லை என்ன சாப்பிட்டீங்க? என்ன நீ ரொம்ப டைம் வேஸ்ட் பண்ணுற? என்ன வேணும் டக்குன்னு கேட்கலாம்ல? ஷோ கேட்கணுன்னு ஆசையாக தான் இருக்குது நீ வேணும்னு. ஆனால் நீ என்ன நினைப்பன்னு தெரியலையே. என்னடி மைண்ட் வாய்ஸ்லேயே பேசிகிட்டு இருந்தா எனக்கு எப்படி கேட்கும்? வாயை திறந்து பேசினா தானே கேட்கும். அப்போது வாயை திறந்து கேட்டுட்டா? கேளு. நேர்லையா உருன்னு பேசுகிறீங்க, ஃபோனில் இவ்வளோ ஜாலியாக பேசுகிறீங்க? அது நேரில் நான் அப்படி தான். சரி, அம்மா அப்பாலாம் என்ன பண்ணுறாங்க? நல்லா இருக்காங்க. என்ன நல்லா இருக்காங்கன்னு முடிச்சிட்டிங்க? என்ன செஞ்சாங்க ஆன்ட்டி இன்னைக்கு சமையல்? பாஸ்தா. நல்லா இருந்துச்சா? ஒரு நாள் நானும் வரேன், ஆன்ட்டி எனக்கும் செஞ்சு தருவாங்களே. செஞ்சு தருவாங்க. அம்மா ஹாப்பியாக தானே இருந்தீங்க, ஏன் திடீர்னு சைலண்ட் ஆகிட்டீங்க? ஒன்றும் இல்லை. சரி, அப்புறம் ஐயோ இன்னும் 5 minutes தான் இருக்குது. சரி டைமை பார்க்காத பேசு. உங்களை பற்றி சொல்லுங்கள், என்ன காலேஜ் படிக்கிறீங்க? நான் முடிச்சிட்டேன். ஒர்க் போகிறீங்களா? ஆமாம். எங்கே? வேறு ஏதாவது கேள்றி பா. சரி சரி, என்னை பற்றி ஏதாவது கேளுங்களேன். உன்னை பற்றி எல்லாமே தெரியும். தெரியுமா? என்னை பற்றி எனக்கு எல்லாமே தெரியும், அவ்வளோதான். ஆமாம், நான் எப்படி உங்களுக்கு? நான் ஓகேவா? ஓகேவானா புரியல. இல்லை, உங்கள் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நான் ஓகேவா? ரொம்ப நல்ல பொண்ணாக இருக்கேனா? என்ன சிரிக்கிறீங்க? சொல்லுங்க. இல்லை நல்ல பொண்ணு தான், வாயை லைட்டாக கம்மி பண்ணிக்கோ, இன்னும் செம்மையாக இருப்பேன். சரிங்க. திமிராடி உனக்கு. சங்குக். என்னம்மா? சாரி, அம்மா வந்தாங்க, சொல்றி. நீங்கள் என்னதாம்மான்னு சொன்னீங்கன்னு நினச்சிட்டேன். இல்லை ஆமாம். ஆன்ட்டிக்கிட்ட ஃபோன் தரீங்களா? நான் பேசிட்டேன். என்னன்னு பேசுவேன்? ஆன்ட்டி அங்கெல்லாம்
உங்கள் அம்மா அப்பா கூட பெரிய சண்டை, அவங்க பேச மாட்டாங்க. அதுக்காக நான் வந்து என் ஆன்ட்டிக்கிட்ட பேசாமல் இருக்க முடியாதுல்ல, அதனால தான் அவங்க அம்மா கிட்ட பேசினேன், அவ்வளோதான். ஏன் என்ன ஆச்சு, என்ன சண்டை? அதெல்லாம் எதுக்கு உனக்கு? சண்டைனா சண்டை, அவ்வளோதான். அதெல்லாம் பெரியவங்க சண்டை. சின்ன பொண்ணு நீ எதுக்கு முகம் நுழையிறதுல? சரி, நீங்களும் ஒன்றும் மாற்றம் இல்லை, எங்கள் அம்மா மாதிரி தான் திட்டுறீங்க. சரி, டைம் 10 o'clock ஆக போகுது, அம்மா ஷார்ப்பாக வந்துடுவாங்க. நான் கால் கட் பண்ணுறேன், பாய். நாளைக்கு ஈவினிங் பேசலாம். இல்லை ஈவினிங்லாம் ஃபோன் பண்ணக்கூடாது. ஏன் என்னாச்சு? ஓ, ஒர்க்லேருந்து வர லேட் ஆகுமா? அப்போ 8 o'clock கால் பண்ணுறேன், பாய். இல்லை 8 o'clock கால் பண்ணக்கூடாது. ஏன்? ஆஃபீஸ் எப்படியோ 6 o'clock முடிஞ்சிடும்ல. இல்லை, எனக்கு அப்படி முடியாது, நான் டீம் லீடர். டீம் லீடர் தான் ஊருக்கு முன்னாடி கிளம்புவாங்களாம். என் ஃப்ரெண்டோட ஆனாலும் அப்படி தான் சொல்கிறத கேளு. ஃப்ரீயாக தான் நானே கால் பண்ணுறேன். ஓகே, பாய். சங்குக், என்னடி உண்மையாலே உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கா? என்ன மீன் பண்ணி கேட்குற? மீனிங் தெரியலையா? ஒரு பொண்ணு வைக்கிறேன், வச்சுட்டான் லூசு பையன். ஓயன்மா எடுத்துகிட்டு வரேம்மா. புடி. ஏண்டி மூஞ்சி இவ்வளோ கடுப்பா வா, தூக்கம் வருது, போ. என்னாச்சு அவளுக்கு? ஸோ வேணும் அப்படியே கடுப்பாக உட்காந்துட்ருக்கா, பில்லோ போட்டு குத்துன்னு குத்திட்டுருக்கா, அங்கே இருக்க பொம்மையெல்லாம் எடுத்து போட்டு அடிச்சிட்ருக்கா. அறிவில்லை ஜங்குக், அறிவில்லை? ஒரு பொண்ணு என்ன நினைக்கிறான்னு தெரியாது, மூஞ்சி ஊற வச்சுதா. பெரியாளாடா, பெரியாளா. ஐயோ, சே, ஏண்டா என்கிட்ட அடி வாங்குற? என் தங்க புள்ள, வா அப்படி சொல்லிட்டு அகைன் அதை இடுப்பில் எடுத்து வச்சுக்கிட்டு கொஞ்சிட்ருக்கா. ஸோ இப்படியே ரொம்ப நேரம் பண்ணி ஒரு டயர்டாகி தூங்கியிருப்பா. ஸோ மார்னிங் கரெக்டாக உங்கள் மம்மி வந்து எழுப்பி ஸ்கூலுக்குலாம் கிளப்புறாங்க. ஸ்கூலுக்கு உங்கள் மம்மி ட்ராப் பண்ணிவிட்டு போகும்போதும் தாட்ஃபுல்லாக ஜங்குக்கில் தான் இருக்குது, எனக்கு கிளாஸ் கவனிக்க மாட்டா. ஸோ ஒரு மாதிரி கன்ஃபியூஸ்டாகவே அவள் கிளாஸ்லாம் போயிட்டுருக்கு. ஸோ கொஷின் கேட்குறாங்க, அப்போ கூட அவளால் ஆன்சர் பண்ண முடியல. என்னாச்சோ ஏன்? get out of my class. சாரி சார். ஷோ, இது மட்டும் அம்மாவுக்கு தெரிஞ்சதுன்னு நினச்சிக்கோ, என்னை கொன்னுடுவாங்க. ஓகே பாரு, ஃபோக்கஸ் பண்ண ஸ்டடீஸில். ஜங்குக்கு இம்பார்ட்டன்ட் தான். அவன் இல்லை, இப்போ இல்லைன்னா கூட எப்போனாலும் வந்துடுவான். ஃபோக்கஸ் பண்ணு, ஓகே. அப்படி சொல்லிட்டு ஆஃப்டர்நூனுக்கு கொஞ்சம் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு அதுக்கப்புறம் கிளாஸஸ்லாம் நல்லா ஃபோக்கஸாக தான் இருக்கா. ஸோ ஈவினிங் ஜங்கு கால் பண்ண வெயிட் பண்ணியிருப்பா. தென் அதுக்கப்புறம் அவன் பண்ண மாட்டான்னு சொல்லிட்டு அப்படியே இக்னோர் பண்ணிவிட்டு அவள் படிச்சுட்ருக்கா. ஸோ ஒரு 8:30 ஜங்கு கால் பண்ணுறான். கால் பண்ண மாட்டேன். ஹலோ, என்னடி வெயிட் பண்ணிட்டு இருந்தியா? ஆமாம், அதனால இன்னும் சாப்பிட போகல, கரெக்டாக 8:30 சாப்பிட போயிடுவேன். ஏன் சிரிக்கிறீங்க? இல்லை, இது மாதிரி டைம் ஷெடியூல்லே வாழ்றியே, அதனால சிரிச்சேன், வேறு எதுவும் இல்லை. என்ன பண்ணுறது, அப்பா இருக்கும்போது ரொம்ப ஜாலியாக இருக்கும், இது மாதிரி ரெஸ்ட்ரிக்ஷன்லாம் கிடையாது. அப்பா கிட்டே எவ்வளோ டைம் அழுதுருக்கேன், மாஃபியா வேண்டாம். சாரி, ஒருவேளை அப்பா மாஃபியானால உங்கள் டாடி மம்மி பேசாமல் இருக்காங்களா? அவங்கக்கிட்ட ஃபோன் கொடுங்க, நான் சொல்கிறேன். எங்கள் டேடியே செத்துட்டாரு, இதுக்கப்புறம் மாஃபியா எங்களுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லைன்னு. ஃபோன் கொடுக்குறீங்களா? இல்லை, அவங்க 2 பேரும் வெளியே போயிருக்காங்க, இன்னொரு நாள் கொடுக்குறேன். ஐ திங்க் அதான் கோன்னு நினைக்கிறேன். கரெக்டா? இப்போ இதே அழுவுற? அப்பாவை ரொம்ப மிஸ் பண்ணுறேன். எனக்கு அப்பாவை ரொம்ப பிடிக்கும், ஆனால் அது அவர்கிட்ட காட்டினதே இல்லை. ஏன்னா அவர் மாஃபியாவில் இருக்காருனால. இப்போ நானும் அம்மாவும் அதெல்லாம் விட்டு வந்துட்டோம். இப்போது எனக்கும் அம்மாவுக்கும் அதெல்லாம் கொஞ்சம் கூட சம்மந்தம் இல்லை. இப்போ ஒரு மாதிரி பீஸ்ஃபுல்லாக இருக்குது, நிம்மதியாக சாப்பிட்றேன். இதுக்கப்புறம் எங்கள் அம்மா சேஃபாக இருப்பாங்கன்னு அந்த தைரியம் இருக்குது. சாரி சங்குக், உங்களை வேறு. சாரி. பரவாயில்ல, நான் அப்புறம் கூப்பிட்றேன், பாய். சங்குக், சொல்லு. சாரி. இல்லை, எனக்கு நீ டவுனாக இருக்குன்னு தெரியுது. நேர்லனா எனக்கு கம்ஃபர்ட் பண்ண தெரியும்.
பட் காலில் எனக்கு தெரில, சாரிடி. அதுக்காக நான் அவாய்ட்லாம் பண்ணல. நீ போய் சாப்பிட்டு வா குயிக்காக. ஒரு 20 மினிட்ஸ் நான் கால் பண்ணுறேன். ஓகே, பாய். தேங்க்ஸ். இது தெரியல, நான் உங்களை லவ் பண்ணுறேன் ஜங்குக் அப்படி சொல்லி டக்குன்னு கால் கட் பண்ணியிருப்பா. ஸோ ஜங்கு அப்படியே சிரிச்சிட்டே இருக்கான். அவள் சொல்லிவிட்டு கால் கட் பண்ணிட்டான்னு சொல்லிட்டால. காலேஜ் போகணுன்னு சொல்லுவான்னு நினச்சா இவ்வளோ சீக்கிரம் சொல்கிறா. ஜங்கோ, நீ ஃபோன் பண்ணியிருக்க கூடாது, அதனால தான் அவள் சொல்கிறா பத்தியா. என்னாலும் ஒரு மாதிரி ஜெல்லுன்னு தான் இருக்குது. ஐயோ, நான் வேற சொல்லிட்டேனே, திரும்பி கால் பண்ணுவாங்களா? சரி, குயிக்காக சாப்பிட்டு வந்துடலாம். அதுக்கப்புறம் இவர் கூட பேசும்போது அம்மா சாப்பிடுவான்னு கத்துவாங்க. வந்துட்டு மம்மி அப்படி சொல்லிட்டு வேணும் ஓடி போய் சாப்பிட்டுட்ருக்கா. சாப்பாடே இறங்கல அவளுக்கு. ரொம்ப கஷ்டப்பட்டு முழுங்குறா. ஒரு மாதிரி இருக்கு அவளுக்கு. என்ன ஒயன், சாப்பிடு இன்னும் கொஞ்சம். இல்லைம்மா, வயிறு ஒரு மாதிரி இருக்கு, எனக்கு போதும். நான் போகிறேன் ஒயன், போகிறேன். ஸோ ஒயனும் வெயிட் பண்ணிகிட்ருக்கா ஜங்கு கால் வருமானு சொல்லிட்டு. ஸோ இப்போது இவளை கால் பண்ணலாமா? இவர் கால் பண்ணுவாரா? ஜங்குக் தான் இப்போ கால் பண்ணுறான். கால் பண்ண ஒரே ரிங்கில் வாயன் எடுக்கிறா. ஹலோ, சாப்பிட்டியா? என்ன ஃபுட்டு நீ? என்ன ஃபுட் சாப்பிட்டேன்? அது சரி, ஓகேடி. எனக்கு கொஞ்சம் ஒர்க் இருக்குது, நான் அப்புறம் கூப்பிட்றேன். ஓகே, பாய். ஜங்குக், சொல்லு. இல்லை, இதுக்கப்புறம் பேசுவீங்களா? ஒய் நாட்? சீரியஸ்லி கேட்டுச்சா? என்ன? நான் அப்புறம் கூப்பிட்றேன், வை. இல்லை, அப்புறம் கூப்பிட்றேன், வையே. சரி, ஓகே. ஜங்குக், ஒருவேளை உங்கள் டாடி மம்மி ஒத்துக்க மாட்டாங்கண்ணா. நீ வெய்டி, வெய், ஃபோனை வெய். இல்லைண்ணா, ஃபோனை வெய்யுமா, வெய். பாய். ஸோ வாய், நம்ம கால் கட் பண்ணிவிடுவா. ஸோ ஜங்குக்கும் இப்படி லைட்டாக ஸ்மைல் பண்ணிவிட்டு அவன் ஒர்க்லாம் பார்க்க ஆரம்பிச்சிருவான். ஸோ வைனுக்கும் அப்படியே ஸ்கூல்ஸ்லாம் முடியும். இப்போ வரைக்கும் ஜங்குக்கு வந்து லவ் பண்ணுறேன் அப்படிலாம் எதுவுமே சொல்லியிருக்க மாட்டான். நார்மலாக வீக்லி ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் அப்படி மட்டும் வைன்கிட்ட ஃபோன் பேசுவான். ஸோ வைனை எப்போ பேசினாலுமே ஸ்டடீஸில் ஃபோக்கஸ் பண்ண அப்படி தான் சொல்லிகிட்ருப்பான். ஸோ காலேஜ்க்காக அவங்க மம்மி எல்லாமே அரேஞ்ச் பண்ணிவிட்டு காலேஜில் வந்து ட்ராப் பண்ணிவிட்டு தான் வந்திருப்பாங்க. காலேஜ் போயிட்டு அவளுக்கு ஒரு 3 months ஆயிருக்கும். ஹலோ ஜங்குக், கேட்குதுடி, சொல்லு. இல்லை, இன்னைக்கு ஆக்சுவலாக கல்ச்சுரல் தான். காலேஜ் இதுக்கப்புறம் இல்லைன்னிட்டாங்க. ஐ மீன் கிளாஸஸ் இல்லைன்னாங்க. கிளாஸ்க்குள்ளேயே உட்காந்துட்டுருக்க ஒரு மாதிரி இருக்கு. எங்கன்னா வெளியே போகலாமா? என்னை கூட்டிகிட்டு போகிறீங்களா? யார்? உன் ஃப்ரெண்ட் சொல்லி கொடுத்த பிளானா? ஃபர்ஸ்ட் டேட்டா? ஏண்டி, நான் லவ் பண்ணுறேன்னு சொன்னேன் அவங்கக்கிட்ட. நீ சொல்லலை, பட் தெரியும். என்ன தெரியும்? வரவே மாட்டியா? வர முடியாது, ஃபோனை வீடி. இல்லை, சரி, ஓகே. ஸோ வேணும் அப்படியே உட்காந்துட்ருப்பா. என்னடி ஆச்சு? ஃபோனை திட்டான். உண்மையிலே கல்ச்சுரல் தானடி, நீ தான் சொன்ன போர் அடிக்குதுன்னு. சரி, அதனால உன் பாய் ஃப்ரெண்ட் கூட போன்னு. இல்லடி, அவன் லவ் பண்ணுறான், ஆனால் சொல்ல மாட்றான். அவங்க அம்மாவுக்கு பார்க்கலாம் என் ஃபேமிலியை பிடிக்கல போல. ஏன்? உன் ஃபேமிலிக்கு என்னடி குறை? சிங்கிள் மாமா அவங்க அம்மாவை நல்லா தானே பார்த்துக்குறாங்க. இல்லடி, அது அப்போ ஏதோ பெரியவங்கனால சண்டை போல். எனக்கு அது என்னன்னு தெரியல. ஓ சரி. ஸோ ஜங்கு கொஞ்ச நேரம் கழிச்சு கால் பண்ணுவான். இருடி ஒரு நிமிஷம். ஹலோ, சொல்லு ஜங்கு. காலேஜ் வெளியே தான் இருக்கேன், வா. ஐயோ சீரியஸ்? இப்போ நான் போட்டாடி. இல்லை வரேன். ஹே பாய்டி. ஏன் கலக்கு ஓடி அப்படி சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பியாக ஓடி வந்திருப்பா. ஜங்குக், தேங்க்ஸ், தேங்க்யூ ஸோ மச். ஆக்சுவலாக வா, காரில் வந்துடு. தேங்க்யூ ஸோ மச்.
சீட் பெல்ட் போட்ரி. ஜங்குக் எவ்வளோ ஹாப்பியாக இருக்குது தெரியுமா? எல்லாத்துக்கும் அழுவியா? அதெல்லாம் என் எமோஷன், உனக்கு புரியாது. எங்கே போகிறோம்? தெரில, அப்படியே போகலாம். உங்கள் வீட்டுக்கு கூப்பிட்டு போறியா? உங்கள் அம்மா அப்பா கிட்டே நான் பேசுகிறேன். ஆரம்பிக்காதடி. சரியா? நான் லவ் பண்ணுறேன்னு சொன்னானா? இல்லை, எனக்கு என்ன தெரியும்? என்னடி தெரியும்? சொல்லலை தான். சரி விட. ஜங்குக் என்னடி? பீச் போகலாமா? இந்த வெயில்லையா? அடி பொடி. எங்கே வெயில் அடிக்குது? நல்லா தான் இருக்குது கிளைமேட். போகலாமே ஜங்குக். ஐயோ, என்ன வாய்ஸில் பேசுகிறான்னு தெரியலையே. போகலாம். ஆமாம், இந்த நேரம் பார்த்து வெயிலும் அடிக்கல, கிளைமேட்டும் சில்லுன்னு இருக்குது. எல்லாம் நேரம் டே. ஜங்குக், பீச்சில் உன்கிட்ட ஒன்று சொல்லணும். மூடிட்டு வாடி. இது கொஞ்ச நேரத்தை பீச்சும் வந்தது. ஸோ ஜங்குக் தான் நடந்து போயிட்டுருக்கான். வைன் வந்து ஜங்குக்கோட ஷர்ட் பின்னாடி இப்படி பிடிச்சி நடந்துட்டு வந்துட்டுருக்கேன். நான் பேலன்ஸ் இல்லைன்னு சொல்லிட்டு. அது கையே பிடிச்சி நடக்கலாம்ல. நீ திட்ட போகிறேன்னு பையன். குடு. தேங்க்யூ ஸோ மச். ஓ, ஆரம்பிக்கிறா. ஜங்குக் இங்கே உட்காந்துக்கலாமா? உட்கார். நீ உட்கார். ஜங்குக் ஐஸ்கிரீம். ஏண்டி சரி இரு. இந்தபடி ஓகேவா? ஆமாம், எனக்கு இந்த ஃப்ளேவர் பிடிக்கும்னு உனக்கு எப்படி தெரியும்? நான் தானே நிறைய டைம் வாங்கி கொடுத்துருக்கேன் உங்கள் அம்மா கிட்ட. எப்படி தெரியாமல் இருக்கும்? சொல்ல ஜங்குக். அது தெரியும். ஏன்னா அவங்க அம்மா நிறைய டைம் சொல்லியிருக்காங்க அவளுக்கு இந்த ஐஸ்கிரீம் தான் பிடிக்கும்னு சொல்லி. அது மட்டும் இல்லாமல் பார்ட்டியில் நீ இந்த ஐஸ்கிரீம் மட்டும் தான் எடுப்ப, அதை நான் நோட் பண்ணியிருக்கேன். என்ன நோட்லாம் பண்ணுவியா? எனக்கு பிடிக்கும். என்னது? என்ன நோட் பண்ணவா? இல்லடி, எனக்கும் இந்த ஐஸ்கிரீம் பிடிக்கும்னு. மறுபடியும் மொக்க. இந்த இயரிங் நல்லாயிருக்கு. எதுவா? என்ன சொல்கிற? ஐயோ என்னடா ஜங்குக் பண்ணுற நீ தான் சொன்ன நோட் பண்ணுவியானா? அதனால் இப்போ பார்த்து இந்த இயரிங் நல்லா இருக்குண்ணா, அவ்வளோ வச்சுட்டேன். அதானே. சே ஜங்குக், இல்லை உங்ககிட்ட நான் ஒரே ஒரு டைம் தான் எனக்கு கால் வரும். ஜங்குக் ப்ளீஸ் என்னை அவாய்ட் பண்ணாத. ப்ளீஸ் ப்ளீஸ் ஜங்குக். சரி சொல்லு. என்ன? உனக்கே தெரியும்ல. ஜங்குக், எனக்கு எங்கள் அப்பா இல்லாமல் தான் நான் இந்த கண்ட்ரிக்கு வந்தேன். ரொம்ப அலோனா. அம்மா பாட்டி அப்படி கூப்பிட்டு போய் என் மனசை மாற்றணும்னு நினச்சாங்க. இப்போது நான் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தனும். இப்போ எனக்கு சம்திங் எனக்கு சொல்ல தெரியல. நீ தான் எங்கள் அப்பாவை மறக்க வச்சுன்னு எனக்கு சொல்ல தெரியாது. ஆனால் எனக்கு சொல்ல தெரியாத மாதிரி ஒரு எமோஷன் உன் கூட. அதுக்கு பேர் என்னன்னலாம் எனக்கு தெரியல. உன்னை பார்த்தாலே ஒரு மாதிரி ஜில்லுன்னு ஆகிடும். ஒரு மாதிரி காலெல்லாம் எனக்கு சொல்ல தெரியல ஜங்குக். ஒரு மாதிரி ஜம்ப் பண்ணிகிட்டே இருப்பேன் உன்னை பார்த்தா. அது சைல்டிஷா இல்லை மெச்சூர்டாக இருக்கான் என்னோடய ஃபீலிங் எதுவுமே புரியல. சைல்டிஷோ மெச்சூரோ எனக்கு என் ஜங்குக் அது ஐ லவ் யூ டூ டி. ஐ லவ் யூ டூ. ஜங்குக் ஐ லவ் யூ டூ. வா. ஸோ ஆயினும் ரொம்ப டைட்டாக கட்டி பிடிச்சிட்டு ரொம்ப நேரம் எடுத்துட்டுருப்பா. ஸோ ஜங்குக் தான். சரி ஒன்றும் இல்லடி, ஒன்றும் இல்லைங்க பாரு. ஏய் டிப் பிச்சிருவேன். லவ் யூ டூ சொல்கிறீ. லவ் யூ டூ. ஜங்குக் ஆமாம்
உன்னோட ஆஃபீஸ் பற்றி நீ ஒருமே என்கிட்ட சொன்னதே இல்லையே. என் நான் படிக்கலடி. ஸோ எனக்கு எப்படி ஆஃபீஸில் ஒர்க் தருவாங்க? நான் கிளப்பில் பவுன்சராக இருக்கேன், அவ்வளோதான். இதான் என்னோடய வேலை. உன்கிட்ட அப்போ என்னால் சொல்ல முடியல. இப்போ கூட ஒன்றும் இல்லை. உனக்கு இதை நான் மறைக்கணுன்னெலாம் மறைக்கல. அது எப்படி சொல்கிறதுன்னு தெரில. உனக்கு பிடிச்சிருக்குன்னா கண்டினியூ பண்ணு, வேணாண்டி, அவ்வளோதான். அது மட்டும் இல்லாமல் எனக்கு அப்பா அம்மாலாம் யாரும் கிடையாது. அது நீ ஒரு டைம் கேட்கும் போதும் ஏதோ மறைக்கிற மாதிரியே இருக்கு. அவங்க இருக்காங்கன்னு. யாரும் இல்லை, படிக்கல, போஞ்ச ஒர்க் தான் பார்க்குறேன். பிடிச்சிருக்குன்னா கண்டினியூ பண்ணலாம், இல்லைண்ணா வேண்டாம், சரியா? அம்மா அப்பா இல்லையா? என்னாச்சு? அதெல்லாம் ஒரு ஆக்சிடென்ட் ரீ. நான் போலீஸ் வந்ததே பெரிய விஷயம். அதுக்கப்புறம் எப்படியோ தட்டு மாதிரி வந்துட்டேன், அவ்வளோ தூரம், அவ்வளோதான். சரி சங்கோ, என்ன பிடிக்கலையா? வேணாவா? வேணான்னா சொல்லிடு, விட்டுரு. வேணா விட்டுடி. பிடிக்கலையா? என்ன இன்னதாண்டி கேட்குறேன், பிடிக்கலையா? பிடிச்சிருக்கு. ஸோ ஜங்குக்கு எதுவுமே சொல்லாமல் அவனை டைட்டாக கட்டி பிடிச்சிக்கிறான். தெரியும் நீ என்ன வேணான்னு சொல்ல மாட்டேன்னு எனக்கு தெரியும். உனக்கும் என்ன பிடிக்குமா ஜங்குக்? பிடிக்கும். அம்மா அப்பா இல்லாமல் தனியாக கஷ்டப்படுறியா? அதெல்லாம் அப்போ கஷ்டப்பட்டேன், இப்போ நல்லா தான் இருக்கேன். சரியா? அதெல்லாம் நினச்சி நீ கஷ்டப்பட்டுருக்காது. அப்போது எவ்ரி டைம் நீ தான் தனியாக சமைச்சு சாப்பிடுவியா? வேறு என்ன பண்ணுறது? நான் தான் சமைச்சு சாப்பிட்ணும். நீ அடி வீட்டுக்கு வந்து சமைச்சு கொடுப்ப. கொடுக்குற சீக்கிரமா கிளநட்ட பிறகு. அப்படி அடி. சரி கொடு. ஜங்குக், உனக்கு இப்பெல்லாம் பேச தெரியுமா? என்கிட்ட இப்பெல்லாம் நீ பேசுனதே இல்லை தெரியுமா? ஆமாம், லவ் பண்ணால் தான் உரிமையாக பேச முடியும். லவ்வே சொல்லாமல் எப்படி அப்படிலாம் பேச முடியும்? அப்போ சொல்லிவிட்டு அப்படி பேசியிருக்கலாம்ல. ஜங்குக், இங்கே பாரு, நீ பவுண்டர் தானே? ஏன்னாச்சு? ஏன்னா அது ஜஸ்ட்டு ஒரு மாதிரி செக்யூரிட்டி மாதிரி தானே இருப்பாங்க. ஏதாவது செலிப்ரிட்டிக்கு அப்படின்னா ஒரு பெரிய சிஓக்கு அப்படி தானே இருக்கும். யாரையும் போய் அடிக்கிற வேலை, அப்புறம் காசு கொடுத்தா அது மாதிரிலாம் இருக்காதுல்ல. கொஞ்சம் லைட்டாக மாஃபியா மாதிரிலாம் கிடையாதுல்ல அது. என்னடி? ஓகே இல்லை, கையெல்லாம் உதுருதுப்பா, சொல்ல தெரில, பயமாக இருக்கு. என் கண்ணு முன்னாடி தான் ஏன்ப்பா? சரி ஒன்றும் இல்லை இங்கே பாரு, ஒன்றும் இல்லை. அப்படிலாம் இல்லைல்ல ஜங்கு. ஜெக்கேம்மா, எங்கள் வீட்டில் நானும் எங்கள் அம்மாவும் மட்டும்தான். நீயும் எங்கள் கூட வந்துடுறியா? அது கொஞ்சம் டைம் இருக்கு, கண்டிப்பாக வந்துடுறேன். பவுன்சர் நான் காட்டு, நான் கூகுளில் செக் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஏதோ செக் பண்ணிகிட்ருக்கா, என்னென்னமோ கொஷின் கேட்டுட்ருக்கா. ஸோ ஜங்கு பார்க்குறான். இங்கே பாரு, ஃபோனை கொடு. இல்லை இரு, இன்னும் 2 ஃபோனை கொடுறி. இல்லை ஃபோனை கொடுறி. சரி, இன்றைக்கி நீ கவுன்சிலிங் போகணும்ல, உங்கள் அம்மா சொன்னாங்க. ஆமாம் போகணும். சரி வா.
கவுன்சிலிங்கில் டாக்டர்கிட்ட உன்னை பற்றி பேசலான்னு இருக்கேன். ஏய், உங்கள் அம்மா கிட்ட எதாவது ஷேர் பண்ண போகிறாங்கடி. இல்லை, அதெல்லாம் ஷேர் பண்ண மாட்டாங்க. அவங்க எனக்கு ரொம்ப ட்ரஸ்டபிளான ஃப்ரெண்ட். ஓகே ஜங்குக், ஒன்ஸ் அகெயின் ரொம்ப தேங்க்ஸ். ரொம்ப தேங்க்ஸ். லூசு அது எதுவும் நினச்சிட்ருக்காத. வா பவுன்சர்ண்ணா மா, இது ஜஸ்ட்டு சும்மா சும்மா போய் நடக்கிறது வர்றது, யாராவது வந்தால் வெளியே போங்கன்னு சொல்கிறது, இதுதான் என் வேலை. புரியுதா? அதுதான் இருக்கணும். அதுதானே, அது தாண்டி அதுதான் சரியா? சும்மா தேவையில்லாமல் எது யோசிச்சுட்ருக்காத. புரியுதா? இங்கே பாரு, அதுதான் சொல்கிறேன்ல, அப்புறம் என்ன உனக்கு? அதுக்கு இதே யோசிச்சுருக்க. அதுதான். சரி, நம்புகிறேன். அதுதான். நான் எதுவும் சொல்லிக்கல. ஐம் சாரி ஜங்குக், ரொம்ப இதை பார்த்து நிறைய கேட்டுட்டேன்ல. ஒரு பயம்தான் கண்ணு முன். சரி ஆரம்பிக்காதவா அப்படி சொல்லிட்டு கூப்பிட்டு போய்ட்டு டேரெக்டாக அவங்க வீட்லேயே ட்ரா பண்ணியிருப்பான். ஸோ கொஞ்ச நேரத்தில் ஜங்குக் வந்து அங்கே கிளம்பியிருப்பான். ஸோ மம்மிக்கிட்ட பேசிவிட்டு என்னோட மம்மிக்கிட்ட, ஏன் மா இது கிளம்புறம்மா அப்படி சொல்லிட்டு அவளும் கிளம்பியிருப்பா. ஸோ எப்படி தான் வயனுக்கும் ஜங்குக்கோ டேஸஸ்லாம் போயிருக்கோம். வயனும் ஜங்குக்கும் வெளியூர் ரெசார்ட்டில் தான் சாப்பிட்டுட்ருக்காங்க. ஜங்குக், என்ன இதை சாப்பிடு, நல்லாயிருக்கும். இல்லடி ஒரு மாதிரி ஃபுல்லாக இருக்கும். ஆமாம், நீ நோட் பண்ணியா ஜங்குக்? என்னதுடி? இல்லை, நீ எப்போத்துலேருந்து வீட்டுக்கு வர ஆரம்பிச்சியோ அப்போத்துலேருந்து பார்ட்டிஸ்லாம் கம்மியாயிடுச்சு. ஏன்? பாவீங்களா, எவ்வளோ உஷாராக யோசிக்கிறாளே. ஆன்ட்டிகிட்ட ஃபஸ்ட்டு சொல்லணும். அது இல்லை போலடி, நம்ம சர்க்கிளில் பார்ட்டி பெருசா. அப்படியா? சரி. ஆமாம், நான் ஸ்கூல் விட்டு ஐயோ காலேஜே போயிட்டேன்ல. நான் காலேஜ் விட்டு வரும்போதெல்லாம் நீ இருக்க பேசிகிட்ருக்க, என்னாச்சு? அது உங்களோட பிஸ்னஸ் 2-3 போயிட்டுருக்காமே. உங்கள் மம்மி இந்த பவுன்சர் ஒர்க்லாம் விட்டுட்டு என்ன அதை கண்டினியூ பண்ண சொன்னாங்க. அம்மாவுக்கு நம்ம விஷயம் தெரியுமா? தெரியாதுடி. ஓ ஓகே, நானும் தெரியாத மாதிரி தான் இருந்துக்கிறேன். அப்படியே இருந்துக்கோ. சரி ஜங்குக், நீ அம்மா சொன்ன மாதிரி அதை கண்டினியூ பண்ண. எதுக்கு நைட்டெல்லாம் கண்ணு முடிச்சுட்டு? எனக்கும் கஷ்டம். அது மட்டும் இல்லாமல் அது ரொம்ப கஷ்டமான ஒர்க்னு என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் சொன்னாங்க. எனக்கு அது பிரச்சனை கிடையாது ஜங்குக், எனக்கு ஓகே தான். உனக்கு அந்த ஜாப் கம்ஃபர்டபுளாக இருக்குன்னா எனக்கும் கம்ஃபர்டபுள் தான். நான் அது இல்லைன்னு சொல்லலை, நீ கஷ்டப்பட வேணான்னு சொல்கிறேன். நான் எதாவது தப்பாக பேசிட்டேன்னா? ஏண்டி, இந்த ஒர்க் போக வேண்டான்னா நான் போக மாட்டேன், அவ்வளோதான், சிம்பிள். இது விட்டுட்டு எதுக்கு இப்படி அப்படி இப்படின்லாம் பேசிகிட்டு இருக்க? இல்லை, நார்மலாகவே பசங்களுக்கு ஒரு ஈகோன்னு இருக்குமா, அதுதான். நீ எப்படி என்ன இந்த வேலைக்கெலாம் போக வேணான்னு சொல்லுவேன்? இந்த வேலைலாம் தெரிஞ்சு தான் நான் லவ் பண்ணேன். இப்போ என்ன இந்த வேலை உனக்கு அசிங்கமாக தெரியுதா? அப்படி ஏதாவது திட்டுவியோன்னு நினச்சேன். ஓ சார், உங்ககிட்ட ஈகோ இல்லைம்மா. சாப்பிடு. ஜங்குக், நான் ஒரு பெண்ணை தான் லவ் பண்ணியிருக்கேன், பாய் லவ் பண்ணல. சாப்பிட்றி ஜங்குக், இது போதும் எனக்கு, போதும், இன்னும் கொஞ்சம் சாப்பிடு. ஜங்குக், என்னம்மா? இல்லை, நீ நீ அம்மாவோட நான் கண்டினியூ பண்ணலாம் தாண்டி இருக்கேன். எனக்கு ஒரு 1 month டைம் கொடு, சரியா? உனக்கு எவ்வளோ டைம் வேணாலும் எடுத்துக்கோ, பிரச்சனை இல்லை. கண்டினியூ பண்ணால் நல்லாயிருக்கும்னு தோணுச்சு, அவ்வளோதான் ஜங்குக். மற்றபடிலாம் வேறு எதுவும் கிடையாது. ஏன்னா நீ கம்ஃபர்டபுளாக இருக்கணும், ப்ளஸ் நீ ரொம்ப ஹாப்பியாக இருக்கணும். எனக்கு அதுதான் இம்பார்ட்டன்ட். ப்ளீஸ் ஜங்குக். இப்போ எதுக்கு ப்ளீஸ்லாம்? பாருடி, அம்மா சொல்லியிருக்காங்க, உடனே எல்லாமே மாற்றிட முடியாதுல்ல. ஸோ நானுமே டைம் கேட்டிருக்கேன். புரியுதுல்ல? சரி, உனக்கு ஓகே தானே? எனக்கு ஓகே தாண்டி, இதில் என்ன இருக்குது? ஜங்குக், என்னம்மா? இப்போ தான் அப்படியே மனசே ஒரு மாதிரி நிம்மதியாக இருக்குது. ஏன்னா பவுன்சர் ஒர்க் கூட எனக்கு அப்பப்போ தோணும். என்கிட்ட சொல்கிறதுக்கு என்னடா, நீ வேற பார்க்க வாட்ட சாட்டமாக இருக்க.
எத்தனை பொண்ணுங்க உன்னை கரெக்ட் பண்ணுவாளுங்களோன்னு நினச்சி பயந்துருக்கேன் தெரியுமா? ஏய் என்னடி பேசுகிற? ஐயோ நான் கிளம்புறேன். ஏய் நெல்லு. நான் போகிறேன். சாப்பிட்டு வாங்கினாங்க அது டக்குன்னு கிளம்பியிருப்பா. ஸோ ஜங்கு லைட்டாக சிரிச்சிட்டு இவள் பண்ணுற க்யூட்னஸ்லாம் பார்த்து சிரிச்சிட்டு அவனோட ஒர்க் பார்க்க அப்படியே போயிருப்பான். ஸோ இப்படி தான் ஜங்குக்கும் வாங்கிக்கும் டேஸ் போயிருக்கும். ஃபைனல் இயரே வந்திருப்பா. ஸோ அவங்க லவ் ஆல்மோஸ்ட் ஒரு 3 years கண்டினியூ ஆகிருக்கும். ஜங்குக் அம்மா ஒன்று வர சொன்னாங்கடா, வேணும்னு தெரியல. என்ன வேலை பார்த்து வச்ச? அம்மா கத்திட்ருக்காங்க. வரவே. ஜங்குக் என்னடி? இல்லை நான் எங்கள் அம்மா பார்த்து பயப்படுறேன். சரி நீயும் ஏன்டா பயப்படுற? நீ எங்கள் அம்மா கொஞ்சம் எதிர்த்து பேச. அப்போ தானே கல்யாணம் ஆகிட்டா கூட நீ இருக்கன்னு பயத்தில் அவங்க என்ன எதுவும் திட்ட மாட்டாங்க. இப்படி பாவி எடி சொல்கிற? உங்கள் அம்மாவியா எதுத்தா? நானா? பொடி வெண்ண ஃபோனு வெடி. இருடா. சே வச்சுட்டான். ஆனால் அவனா செத்து போன எங்கள் அப்பாவே திட்டுறான். ஏன் உயிரோடு இருக்க எங்கள் அம்மா திட்டலாம்ல? லூசு பையன். ஏய் எப்படி இருக்காங்க உங்கள் அம்மா? எப்போ பார்த்தாலும் டான்ஸ் ஆடிட்டே இருப்பாளாடி. என்னடா? ஐயோ இடி போய் வைக்கிறேன். ஸோ ஜங்கு உள்ளே வந்திருப்பான். வந்து நீ ஆண்டி நல்லா திட்டிருப்பாங்க, இது என்ன ஆச்சு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஜங்குக்கு ரொம்ப சைலண்ட்டாக அப்படியே தலையை குனிஞ்சு உட்காந்துட்ருக்கான். ஸோ கொஞ்ச நேரம் கழிச்சு தான் நீங்கள் வரீங்க. அம்மா இங்கே பாரு, இன்னொரு டைம் கூட அவுட்டிங் போகிறது அதெல்லாம் தேவையில்லை. இதோட ஸ்ட்ரைட்டாக மேரேஜ் போகும்போது 2 பேரும் ஐயோ கோவத்தில் எதோ வளரனே. மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ணும்போது 2 பேரும் வெளியே போங்க. அது வரைக்கும் இந்த மீட் பண்ணுறது, இந்த இது பண்ணுறது எதுவுமே வேணாம். எதுவும் வந்தாலும் ஃபோன்லேயே, சரியா? உன்கிட்ட சொல்லிட்டு இருக்க மயன். அவனை சும்மா அங்கே கூப்பிட்டு போ இங்கே கூப்பிட்டு போ நீ கேட்டுட்டு இருக்கக்கூடாது. கேட்க மாட்டேம்மா, சாரி. சரி 2 பேரும் மேலே இருங்க, நான் ஃபுட் எதாவது செஞ்சு எடுத்துகிட்டு வரேன். வாச்சோங்க. அப்பா ஃபுட்டா ரொம்ப தலைவலி இதுடி. ஏதாவது இன்ஸ்டன்ட் காஃபி ஏதாவது இருக்கா? போடு ஹாட் வாட்டர் இருக்கா? தாடி தலைவலி இது. அத்தாலாடி ஆத்தா கடி. அது வந்து சின்ன மிஸ்டேக் தாண்டி. அதுக்கு உங்கள் அம்மா எப்படி ஆடுறா? அப்பா ஜங்கோக். ஆண்டி இதோ வர ஆண்டி. வாடி. அதெல்லாம் ஓகே ஆகிடும் ஆண்டி. என்ன ஜங்கு? நான் என்ன சொன்னால் நீ என்ன பண்ணி வச்சுருக்க? நான் சொன்ன பிளான் மட்டும் தான் நீ எக்ஸிக்யூட் பண்ண சொன்னேன். ஷோ வேறு அம்மா ரொம்ப திட்ட போகிறாங்க. ஜங்குக் அந்த ஆஃபீஸ் ஒர்க். ஐயோ வேறையா? சரிங்க ஆண்டி, இது வந்துடலாம், அப்புறம் பேசிக்கலாம், நான் போகிறேன். ஸோ ஜங்குக்கா மேலே வந்திருப்பான். ஸோ கொஞ்ச நேரம் என்ன பேசிகிட்டு இருப்பான். என்னடி மாறி இருக்க? நீ தான் ஒரு மாறி இருக்க, தலை வலிக்குதுன்னு வேறு சொன்னேன். அதுக்கு காஃபி கேட்குற? என்ன கேட்கணும் நீ? ஆமாம்ல, சரி வா. நான் அதை சொல்ல வரல, இதுதான் நான் நினச்சிட்டேன். சரி இது சொல்லலை. இருடா. நீ எவ்வளோ வெயிட்டு? உன்னை அப்படியே மேலே சாயிர. சரி வா, உன்னை மேலே போட்டுக்கிறேன். ஜங்குக் சாரி. இதுக்குடி இதை வேணான்னு சொன்னதுக்கு. அட்டை பாவி. சும்மா கம்மா போகிறாங்க. ஐயோ என்னடா அட்டென்ஷனில் இருந்து உட்காந்துட்ருக்க? ஆமாம் வந்துட்டாங்கண்ணா. அட்டை பாவி போடா. ஸோ வேணும் கொஞ்ச நேரம் அப்படியே ஃபோன் ஸ்க்ரோல் பண்ணிகிட்ருக்கா. ஸோ ஜங்குக் கூட ஃபோன்லாம். ஸோ ஜங்குக் ரொம்ப கேஷுவலாக தான் இருக்கான். ஜங்குக் என்னடி ஒரு மாதிரி இருக்குது. நீ ஏதோ பண்ணுற மாதிரியே தோணுதுடா எனக்கு. என்ன தோணுது? இல்லை நேற்று நைட்டு கூட ஒரு கனவு வந்தது. நீ யாரையோ போட்டு செம்மையாக அடிக்கிற. இப்படியே எங்கள் அப்பா அடிப்பார் தெரியுமா? ஒரு மாதிரி பார்க்கவே பயமாக இருக்கும். ஜங்கு கொள்ளவரியாக அடிக்கிற. அது என் கண்ணு முன்னாடி வந்துட்டு போன மாதிரி இருக்குது. எங்கள் அப்பா இருக்கிற இடத்துல நீ. எனக்கு அதை பற்றி நான் அவன்கிட்ட பேசணும்னு நினச்சேன். அம்மா அதுக்கப்புறம் வெளியே போகக்கூடாதுன்னாங்க.
எப்படி சொல்கிறதுனே தெரியல ஜங்குக். அப்படி சொல்லிட்டு ஜங்குக்கோட மடியில் உட்காந்து அழுதுட்ருக்கா. ஸோ வயனோட மம்மியும் வந்துடுறாங்க. வந்தோன்னியோ ஜங்குக் லைட்டாக அப்படி எழுப்புறான். ஜங்குக், அம்மாடி, அம்மா, அது உங்ககிட்டயும் இதை சொல்லலான்னு தாம்மா இருந்தேன். என்னன்னு தெரிலம்மா, அப்பா ஒரு மாதிரி வெறித்தனமாக அடிப்பார் தெரியுமாம்மா. அது மாதிரி ஜங்குக் யாரையும் அடிக்கிற மாதிரி கனவு வந்ததும்மா. அதான் அவர்கிட்ட சொல்லிவிட்டு அப்படியே மடியிலே படுத்துட்டேன். சாரிம்மா. இல்லைம்மா, அது ஒன்றும் இல்லை. ஏதாச்சும் அப்பாவை நினச்சிருப்ப, அதனால வந்திருக்கோம். ஜங்குக் ரொம்ப நல்ல பையன். என்னானாலும் அவனை நல்லா பார்த்துப்பான். தெரியுமா, ரொம்ப நல்லவர்னு. அவரோட பிடிச்ச வேலைக்கு கூட போகாமல் நம்மளோட ஆஃபீஸ் தான் பார்த்துட்ருக்காரு. எல்லாமே நமக்காக தான் பண்ணுறாரு. எனக்கு ரொம்ப பிடிக்குமா அவரை. தெரியல, நான் எப்பவுமே அவரை கஷ்டமே படுத்தக்கூடாதுன்னு நினைப்பேன். ஸோ வயனோட மம்மியோ எதுவுமே சொல்லாமல் லைட்டாக ஸ்மைல் பண்ணிட்டு அங்கேருந்து போயிருப்பாங்க. ஜங்குக், என்னாச்சு? ஏன் ஃபுட்டு எதுவும் செட் ஆகலையா என்ன? அந்த ஆண்டி நல்லா தான் சமைக்கிறாங்க. நீ அமிச்ச ஆண்டி நல்லா தான் சமைக்கிறாங்க, அதெல்லாம் பிரச்சனை இல்லை. எதுக்குடி எனக்கு இவ்வளோ பார்த்து பண்ணிகிட்ருக்க? அதெல்லாம் ஒன்றும் தேவையில்ல, புரியுதா? என்ன, யார் இருக்கா என் தங்கத்துக்கு? நான் தானே இருக்கேன். இப்போ நான் தான் என் தங்கத்தை பார்த்துக்கணும், ராஜா மாதிரி பார்த்துக்கணும். ராஜா மாதிரி இருக்கேனா? உனக்கு என்ன தங்கம், அழகாக இருக்க, என்னை ரொம்ப நல்லா பார்த்துக்கிற. முக்கியமாக என்னால் உன்னை விட்டுறவே முடியாது அப்படி சொல்லிட்டு டைட்டாக கட்டி பிடிச்சிக்கிறா. ஸோ ஜங்குக்கும் லைட்டாக சிரிச்சிட்டு இப்படி சொல்லிகிட்டே இது ஏண்டி எவ்வளோ டைம்ஸ் உன் கால் அவாய்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு நீகிட்ட சொல்லியிருக்க. அப்படி சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் நார்மலாக பேசுவியடி, கஷ்டமாக இருக்காதா? 2-3 நாள்லாம் காலே இருக்காது. கேட்டால் அம்மாவும் சொல்லுவாங்க உன் ஒர்க் விஷயமா ஃபாரின் போயிருக்கான், ஏன் அங்கே போய் கூட கால் பண்ணலாமேன்னு கேட்டால் அம்மா நீ அமைதியாரு, அவனை கஷ்டப்படுத்தாத, அவனை டிஸ்டர்ப் பண்ணாத, அவனுக்கு நிறைய ஒர்க் இருக்குது அப்படின்றவாங்க. சரி, அம்மா சொல்கிறத விட நீ எனக்கு 3 நாளுக்கு அப்புறம் கால் பண்ணி சொல்லுவல்ல ஒர்க் இருந்துச்சுமா, நான் எங்கேயும் போக மாட்டேன் அவனை விட்டுன்னு. அந்த வார்த்தை தான் நான் ரொம்ப நம்புவேன். ஏன்னா என் ஜங்குக்கிட்ட போயே சொல்ல மாட்டான். ஜங்குக், என்னடி நடுவன் கேட்கணும், ஏன் உங்கள் அப்பா உனக்கு பிடிக்காது? பிடிக்காது தான், என்னையும் அம்மாவையும் அண்ணாதே விட்டுட்டு போயிட்டாரு. பிடிக்காது. ஒரு என்கிட்ட கொஞ்சம் பாசமாக பேசினதில்ல ஜங்குக். ட்ரெஸ்லாம் நிறைய வரும், ஆசைப்படுறது வரும். ஆனால் எனக்கு என்ன ஆசைன்னா எங்கள் அப்பா கடைக்கு கூப்பிட்டு போய் அதெல்லாம் வாங்கி தரணும்னு. ஆனால் நீ பண்ணியிருக்கிய மை பாய், என்னை கூட்டிகிட்டு போயிட்டு எல்லாமே தந்திருக்க. சரி, ஆனால் உண்மையாக சொல்லணும், நீ தான் எனக்கு நல்லா பார்த்துருக்க. நீ என் லைஃப்பில் வந்த பிறகு தனியாக இருக்க நான் நினச்சி ஃபீல் பண்ணதே கிடையாது. எனக்கு தெரியாதுடி என் அம்மா பசங்களாம் எப்படி இருக்கும்னு, ஆனால் தெரியுது இப்படி தான் இருக்கும்னு. ஆன்ட்டி பார்த்தா எனக்கு பயம். அவங்கன்னா எனக்கு அப்பத்துலேருந்தே பயம்தான். எனக்கு அவங்கக்கிட்டலாம் பாசம்லாம் வந்ததில்லை. நான் ஏன் போய் சொல்லணும் ஆன்ட்டிக்கிட்ட எனக்கு பாசம் வந்ததுன்னு? உங்ககிட்ட தான் வந்திருக்கு. எனக்கு என்ன பிடிக்கும் என்ன பிடிக்காது எல்லாமே பார்த்து செய்கிறது நீ. சொல்லாமல் கொள்ளாமல் நான் ஃபோன் சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு 2 நாள் இருந்தாலும் எனக்காக வெயிட் பண்ணுறவ நீ. நான் என்ன சொன்னாலும் ஒரு வார்த்தை கூட ஏற்று கேட்காம சொல்கிறதெல்லாம் நம்புகிறேன். நான் என்ன சொன்னாலும் சரி நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். எனக்கே சில நேரம் கோவம் வந்து காலை கட் பண்ணுறியா அப்படின்னா கூட அமைதியாக கட் பண்ணிவிட்டு போயிடுவேன். நீ கால் பண்ணக்கூடாதான், நீ கால் பண்ண மாட்டேன். ஏண்டி உனக்கு ஏதாச்சும் தோணுதா? நம்ம எவ்வளோ எஃபெக்ட் போடுறோம், அவன் எந்த எஃபெக்ட்டும் போட மாட்டானே அப்படின்னு தோணியிருக்கா? நான் லவ்வில் எஃபர்ட்ஸ் ரொம்ப முக்கியம்ல. தெரியல, அவ்வளோ யோசிச்சதில்லை.
ஆனால் சம்டைம்ஸ் வலிக்கும், ஏன் ஜங்குக்கு இதெல்லாம் பண்ண மாட்றான்னு. அப்புறம் வேண்டாம், அவனுக்கு என்ன கஷ்டமோ அவனை கஷ்டப்படுத்தக்கூடாது அப்படி தோணும். எங்கே போனாலும் நீ என்கிட்ட தானே வர தங்கம், அப்புறம் என்ன வீடு இதெல்லாம் பேசிகிட்ருக்காத. அதுக்கப்புறம் அம்மா வெளியே போகக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. அம்மா அப்படி சொல்லுவாங்க, நம்ம தெரியாமல் போகலாமா? ஐயோ பயமாக இருக்கே. ஏய் நான் அடிக்காத சொல்லு. அதெல்லாம் நான் எப்படி வெளியே போகாமல் இருக்கிறது உன்னை கூட்டிகிட்டு? எல்லாம் வெளியே போய் தான் அவன் நடி. அப்புறம் எப்படி? என்னன்ற என்ன நடந்துச்சு நமக்குள்ள? எதுவுமே நடந்ததில்லை. ஏன் நடக்கணுமா? மேரேஜ்க்கு அப்புறம் தான் எல்லாமே. அதான்டி கடுப்பாக இருக்குது. ஏன் அவ்வளோ நேரம் வெயிட் பண்ண முடியாதா? முடியும். நான் பக்கத்துலேயே வச்சுட்டு இந்த பிரியாணியை சாப்பிட முடியலான்னு எவ்வளோ கஷ்டமாக இருக்குது. ஏய் சரி போடா. ஸோ வேணும் ஜங்குக்கெலாம் அனுப்பிச்சி விட்டுட்டு அப்படியே அமைதியாக படுத்துருவா. ஸோ இப்படியே தான் ஜங்குக்கும் எனக்கும் டேஸஸ்லாம் போயிட்டுருக்கோம். ஸோ என் கிளாஸ் ரூமில் வந்து கிளாஸஸ் எடுத்துகிட்டு இருக்காங்க. ஸோ நினச்சிட்ருக்கா, பார்த்தா நிறைய ஷூட் சவுண்ட்ஸ்லாம் கேட்டுட்ருக்கு. அவளுக்கு ஒரு மாதிரி கையெல்லாம் நடுங்க ஆரம்பிக்குது. அப்படியே பெஞ்சரியில் உட்கார்றா. ஸோ எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் ஓடுறாங்க. அப்படியே அந்த காலேஜே ஒரு மாதிரி இருக்குது. யாரை தேடி வந்திருப்பாங்க? நானா அப்படி சொல்லிட்டு பயந்துகிட்டே இருப்பா. இப்போ கரெக்டாக ஒரு பர்சன் அப்படியே வந்து முடி பிடிச்சி அப்படியே தூக்குறாங்க. இவ தானடா? ஃபோட்டோ பாரு, இவ தானே? ஆமாம் தலை வந்தா. யாரு நீங்கள்? கையை விடுங்க, கையை விடுங்க அப்படி சொல்லிட்டு ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணிகிட்ருக்கா. ஸோ அங்கேருந்து ஒரு ஷூட் சவுண்ட் கேட்குது. அவ்வளோதான், பயன்கிட்ட கண்ணை டைட்டாக முடிக்கிறா. அந்த பர்ஸ் அப்படியே கீழே விழுறாங்க. கொஞ்ச நேரத்தில் எல்லாமே அங்கே அமைதியாகுது. ஸோ நிறைய பேர் வந்திருப்பாங்க இவங்களெல்லாம் அடித்து போடுறதுக்காக. ஸோ அப்படியே கொஞ்ச நேரம் அப்படியே காமாகுது. வயன் இப்போ தான் லைட்டாக கண்ணை திறந்து பார்க்குறா, யார் வந்து நம்மளை காப்பாற்றிருக்கான்னு சொல்லிட்டு. அவ்வளோதான், கண்ணிலேருந்து டியர்ஸாக வந்துட்டுருக்கு அவளுக்கு. அங்கே நிற்கிறது ஜங்குக் எல்லாரையும் போட்டு வெறித்தனமாக அடிச்சிட்ருக்கான். அப்படியே நின்றுட்டுருக்கா. இந்த இடத்த விட்டு கொஞ்சம் கூட நகரில் ஜங்குக்கை மட்டும் பார்த்துட்ருக்கா. எல்லாமே முடிச்சுட்டு ஜங்குக் வயனோட கையை பிடிச்சி அப்படியே இழுத்துட்டு கூப்பிட்டு போயிட்டுருக்கான். இப்போ வரைக்கும் வயன் ஜங்குக்கை மட்டும்தான் பார்க்குறா. ஜங்குக் அப்படியே காரில் ட்ரைவ் பண்ணிட்டு கூப்பிட்டு போயிட்டுருக்கான். அவள் கண்ணந்து டியர்ஸ் மட்டும் வந்துகிட்டே இருக்கு. ஜங்குக் அப்படியே பார்த்துட்டே இருக்கா. அப்படி பார்க்காதரி, நான் அப்படி பார்க்காதன்னு சொன்னேன். ஓ அப்போ என்னை ஏமாத்திருக்கல? எங்கள் அம்மா இன்னும் மாஃபியா விடலையா? இன்னும் அதை விடலையா? நீ எங்கள் அம்மாக்கு அப்புறம் இருக்கிறதுக்காக தான் எங்கள் அம்மாவே உன்னை லவ் பண்ண வச்சாங்களா? எல்லாமே ட்ராமாவா? ஆனால் நான் உன்னை உண்மையாக தான் நான் லவ் பண்ணேன். நானும் உன்னை உண்மையாக தான் லவ் பண்ணேன். அப்படியும் ஷூட் சவுண்ட்லாம் கேட்குது. ஜங்கு அப்படி இப்படின்னு கார் ஓட்டிட்டு வந்திருப்பான். உண்மையாவா? ஜங்குக் அதுக்கப்புறம் எனக்கும் எதுவுமே இல்லை. எந்த உரிமையும் எடுத்து என்கிட்ட பேச வராது. எதுவுமே இல்லை ஜங்குக், எதுவுமே இல்லை. நீயும் ஏமாத்திட்டல. எங்கள் அப்பா என்னை ஏமாத்தின மாதிரி நீயும் ஏமாத்திட்டல. இதெல்லாம் சொல்கிறனாலும் நான் இல்லடி. ஐ லவ் யூ. எனக்கு வேண்டாம் ஜங்கு, எனக்கு வேண்டாம், இந்த வார்த்தை வேண்டாம். ஸோ வாயன் அப்படியே லைட்டாக மயக்கமே போட்டிருப்பா. ஸோ ஜங்குக்கு வந்து வீட்டில் படுக்க வச்சுட்டு ஸோ எல்லா ப்ரொசீஜரும் பண்ணிவிட்டு போயிருப்பான். வயனோட மம்மி தான் ஜங்குக்கிட்ட யார் என்ன டீட்டெயில்ஸ்லாம் கேட்டுட்டு சீக்கிரமாக அதை முடிச்சிட்டு ஜங்குக்கு அப்படி சொல்லியிருப்பாங்க. ஸோ ஜங்குக்கு தான் அங்கே வெயிட் பண்ணிகிட்ருக்கான் வயன் எழுந்துக்கணும்னு சொல்லிட்டு. நான் ரூமில் தான் அவளுக்கு ட்ரீட்மெண்ட்லாம் போயிருக்கோம். ஸோ கொஞ்ச நேரத்துக்கு கண்ணு முழிக்கிறா. அவ்வளோதான், அந்த ட்ரிப் ஒயர்லாம் அப்படியே கழட்டி தூக்கி அடிக்கிறா. ஸோ பிளட் ரொம்ப லாஸ் ஆகுது. ஸோ எவ்வளோ ட்ரை பண்ணுறாங்க அவளை காம் பண்ண முடியல. ஜங்குக்கு வந்து டைட்டாக ஹக் பண்ணிக்கிறான். சி விடு விடு ஜங்குக், நீ இப்போ நான் பார்த்துக்குறேன். இப்போ இல்லை ஆண்டி, இப்போ மா நீ மட்டும் கிட்ட வந்துடாதம்மா. நீயும் இந்த அம்மா என்ன யாரும் என் கிட்ட வராதிங்க.
யாரும் வராதிங்க. சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை இங்கே வந்து அனுபவிக்கலாம்னு நினச்சேன். யாரும் வராதிங்க. நான் வீட்டுக்குள்ளேயே இருக்கேன். அதுக்கப்புறம் நான் வீட்டுக்குள்ளேயே இருக்கேன். ஏன்னா நீங்கள் எல்லாம் மாஃபியாவில் நான் பாதுகாப்பாக இருக்கணும்ல, அதனால வீட்டுக்குள்ளேயே இருந்துக்கிறேன். எல்லோரும் தயவு செஞ்சு போகிறீங்களா? அவ்வளோதான், எல்லோரும் அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. ஸோ ஜங்குக்குலாம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸோ ஃபைனலாக ஜங்குக்கு மம்மி கிட்டே பேசிட்டு அவள் காலேஜ் போட்டோம், நான் பார்த்துக்கிறேன் அவளை பாடி கார்டாக அப்படின்னு சொல்லியிருப்பான். ஸோ அவங்களும் காலேஜ் அனுப்பிச்சிருப்பாங்க. ஸோ காலேஜ் இப்போ ஜங்குக் கூட தான் போகிறா. ஸோ ஜங்குக்கும் கிளாஸ் ரூம்ஸ் வெளியே வெயிட் பண்ணிகிட்ருப்பான். ஸோ வாயின் இதெல்லாம் பார்க்குறா. அவ்வளோ கோவம் வருது. எதுக்கு நான் எங்கே போனாலும் கூட வர? ஏன் செத்துருவான்னு நினைக்கிறியா? ஆல்ரெடி செத்துட்டேன் ஜங்கு. சும்மா என் பின்னாடி வந்துட்டுருக்காத, கிரிச்சலாக இருக்கு. சொல்கிறது கேட்குறியா இல்லையா ஜங்கு? நான் தான் கேட்க முடியாதுரி. என் வேலை தான், நான் தான் பார்க்கணும். வேலையா? எதுவும் வேலை? இதுவுமா? என் ஃபீலிங்ஸோட விளையாடுறதுமா? என்ன படுக்கவான்னு கூப்பிட்டு ஏய் ஓய் உடச்சிட வண்டி. அப்படியா கூப்பிட்ட? நானா கூப்பிட்டேன்? யாரடி அதை பற்றி பேசினா? இல்லை இந்நாள் வரைக்கும் நமக்குள்ளெல்லாம் முடிஞ்சிருச்சா? தேவலாம் பேசிட்டு இருக்காத. வாய் உடச்சி கையில் கொடுத்துருவேன். ஆமாடி, அப்போதுலேருந்து மாஃபியா தான், அதில் தான் இருக்கேன். உங்கள் அப்பா தான் பெரிய லாடு. செத்துட்ட பிறகு உங்கள் அம்மா வந்தாங்க, உங்கள் அம்மாவுக்கு அப்புறம் நான் இருக்கேன். அவ்வளோதான். உனக்கு அப்புறம் நம்ம பசங்க இருப்பாங்களா சங்கு? நீயும் பாதிலே என்னை விட்டு போயிடுவேன். நான் எங்கள் அம்மா மாதிரி மாஃபியா எடுத்து பிள்ளைங்களை வளர்க்கணுமா? நான் விட்டு போக மாட்டேன்டி. இல்லை சங்கு, இல்லை தெரியுது. இன்னும் கல்யாணம் பண்ணி 5 வருஷம் கூட உன் கூட வாழ முடியாது சங்கு. அப்புறம் விட்டு நீ போயிடுவேன். வாழ்க்கை ஃபுல்லாக நான் நினச்சி அழுதுட்டுருக்கணும். எனக்கு இந்த கஷ்டம் நான் வேணாம் சங்கு. அதுக்கு ஆரம்பத்தில் நான் இப்போவே கஷ்டப்படுத்தி என்ன நான் உன்னை எடுத்துடுறேன். எனக்கு வேறு பையன் பிடிச்சிருந்தா அந்த பையன் கூட டேட் பண்ணி நான் சந்தோஷமாக கல்யாணம் பண்ணிவிட்டு இந்த மாஃபியாவே வேணான்னு சொல்லிட்டு அப்ராட்டில் செட்டில் ஆகலான்னு இருக்கேன். அதுக்கப்புறம் நீ என் லைஃப்பில் இல்லை சங்குக்கு. சரிடி, உனக்கு அதுதான் பிடிச்சிருக்கணும், நீ அதை பண்ண. நான் எதுவும் சொல்லலை. சங்குக்கு வந்து அப்படியே நவந்துடுறான். உன்னை மட்டும் காதலிச்ச உன் கூட்டத்தான் உறங்கின, உன் கூட்டத்தான் சாவணும்னு முடிவு பண்ண. நீ என் மனச உடச்சிட்ட கிருக்கன ஆக்கி புட்ட, உள்ளிருந்த மிருகத்தை எழுப்பி விட்ட. மட்டமானவன் வீணா போனவன் என்று சொல்லி இப்ப என்ன திட்டுற? மட்டமானவன் வீணா போனவன் என்று சொல்லி இப்ப என்ன ஏசுற? ஸோ ஜங்குக்கு டேஸ் இப்படி தான் போயிட்டுருக்கோம். ஸோ வயன் அவ்வளோ வெறுப்பா ஜங்குக்க. கிட்ட வந்தாலே அவ்வளோ அருகருப்பாக பார்ப்பா. ஸோ ஜங்குக்கு அவ்வளோ ரொம்ப கஷ்டமாக இருக்கும். என்னால் முட்டியில் நாளுக்கு நாள் நான் போட்டு ஓகே ஜங்கு எந்த வேலையும் வந்தேன் அதை மொத்தம் பாரு. ஸோ ஆஸ் யூஷுவல் லேபில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கா வயன். ஜங்குக்கு வெளியே வெயிட் பண்ணிகிட்ருக்கான். உள்ளே வரலான்னு சொல்லி வரான். வயன் அங்கேருந்து கத்துறா, யாராக இருந்தாலும் வெளியே இருக்கணும். ஜங்குக்கு அவ்வளோ கோவம் வருது. அப்படியே வயனை கையை பிடிச்சி தரன்னு இழுத்துட்டு போகிறான். ஒரு காலியாக இருக்க ஒரு ரூமுக்கு எடுத்துகிட்டு போய்ட்டு அப்படியே தள்ளுறான். என்ன அடிக்க போறியா? சொல்லு ஜங்குக், அடிச்சு இப்போ என்ன எங்கள் அம்மாவை கல்யாணம் பண்ணிக்க சொல்கிறாங்களா? செத்துருவேன் ஜங்கு, கல்யாணமே பண்ண மாட்டேன். அதுக்கு செத்தே போயிடுவேன். செத்துருவேன், உண்மையாக செத்துருவேன். ஏ போட்டுத்தாதடி. நான் கேட்டேன், என் மேலே அன்பு காட்டேன் நான் கேட்டேன். ஜங்கு ப்ளீஸ், நான் காட்டின அன்பெல்லாம் உண்மை. ஆனால் நீ என்னை ஏமாற்றிருக்க, எனக்கு வேண்டாம், என்னை விட்டு ப்ளீஸ். ஸோ ஜங்கு அகெயின் வயனை தள்ளிட்டு என்ன சொல்ல வரடி? என்ன சொல்ல வர? என்ன சொல்ல வர? பாக்கெட்டில் இருந்தது அப்படியே வைக்கிறான். சுட்ரு சுட்ருடி, அம்மாதியாக செத்து போகிறேன். சுட்ரு, என்ன தானே நான் பார்க்குறேன், முடியலடி. சுற்றுன்றல. ஏய் என்ன பார்க்குற? எடு கெட்ரி. ஸோ வயலில் மெதுவாக எடுக்கிறா. எடுத்து கையில் வச்சுட்டு ரொம்ப அழுகிறா.
கொன்றுடி. எதுக்கு எதுக்கு என்ன இப்படி அவாய்ட் பண்ணுறேன்? உனக்கு என்ன வேணும்? சத்தியமா விட்டுறேன். நீதான் வேணும் விட்டுறேன். நீதான் வேணும் விட்டுறேன். நம்ப முடியாது. போச்சு இவ்வளோதான் வாங்கி தள்ளி விட்டு அங்கேருந்து அப்படியே போயிருப்பா. ஜங்கு அங்கேவே அப்படியே உட்காந்து ரொம்ப நேரம் அழுதுருப்பான். ஏன்னா ஜங்கு கூட லைஃப்பில் இது வரைக்கும் லவ்னு கொடுத்தது ஒரு பர்சன் கூட கிடையாது. வாயோட மம்மி கூட ஆர்டர் தான் போடுவாங்க. இப்போ வரைக்கும் அவங்க பாசம் அப்படி காட்டினதே கிடையாது. அவன் லைஃப்பில் ஒரு பர்சன் பாசம் காட்டினாங்கன்னா அது வயன் மட்டும்தான். அக்கறையா இது அதுன்னு பண்ணது வயன் மட்டும்தான். மெமரிஸ்லாம் அவனுக்கு அப்படி ஹிட் ஆகுது. அப்படியே மண்டையை பிடிச்சிட்டு அப்படி கத்துறான். என்று சொல்லி இப்ப என்ன திட்டுற என்று சொல்லி இப்ப என்ன இப்போ ஜங்குக் தான் வயனோட மம்மி ரூமில் உட்காந்துட்டு இருக்கான். ஸோ வயனும் அங்கே இருப்பா. ஆண்டி எல்லாமே செட்டில் பண்ணியாச்சு. அது ஒரு டாக்குமெண்ட். வயன் அப்படியே முறைச்சி பார்த்துட்டே இருக்கா ஜங்குக்கை. கொஞ்ச நாள் கழிச்சு ஜங்குக்கு கண்டுக்கல, அப்படியே விட்டுறா. இப்போது நான் வயனை கூட்டு அப்ராடில் செட்டில் ஆகலாம் இருக்கேன். ஆண்டி ஆஃபீஸ் செட் ஆகாது. நீங்களும் பார்த்துக்க வேண்டாம், வந்துடுங்க. நம்ம எல்லாம் ஃபேமிலியாக போயிடலாம். எனக்கு அவள் தான் ஆண்டி முக்கியமாக தெரியுறா. உங்களுக்கு உங்கள் ஹஸ்பண்ட் முக்கியமாக தெரிஞ்சாங்களே. ஏன்னா அவகிட்ட பிரிக்கணும்னு நினைக்காதீங்க ஆண்டி. யாராக இருந்தாலும் சும்மா விட மாட்டேன். எல்லாத்தையும் விட்டுட்டேன்டி அம்மு. என் கூட வரேண்ணா. இதான் டிக்கெட். 6 o'clock ஈவினிங் ஏர்போர்ட்டில் வெயிட் பண்ணுவேன். வரேனாவா? நான் போகலான்னு இருக்கேன். அப்படிலாம் எப்போ உனக்கு பிடிக்குதோ அப்போவா. ஆண்டி டிக்கெட் உங்களுக்கும் இருக்குது. இது எல்லாமே சொத்தாக மாற்றியாச்சு. அதுக்கப்புறம் எதுவும் வேண்டான்னு தோணுது. அவளுக்காக என்னை பார்க்கும்போதெல்லாம் பயப்படுறா அவனுக்கு எதாவது ஆகிடப்போதான்னு. ஆனால் ஆண்டி நீங்கள் வாழ்ந்த வாழ்க்கை என்னன்னு எனக்கு தெரியும். நீங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டீங்க நான் கண்ணால் பார்த்துருக்கேன். ஒரு லேடியாக இவ்வளோ பவராக இருக்காங்களே நிறைய டைம் நினச்சிருக்கேன். அப்படியே நான் என் பொண்டாட்டியை நினச்சி பார்க்குறேன். அவள் முன்னாடி பவராக இருப்பான்னு கூட எனக்கு தெரில. ரொம்ப குழந்த. உங்கள் அம்மா அவங்கள எப்படி வளர்த்தாங்கன்னு தெரில. ஆனால் நீங்கள் அவ்வளோ குழந்தைய வளர்த்துட்டீங்க. நானும் அவ்வளோ குழந்தையவே பார்த்துட்டேன். சாரிடி, நிறைய விஷயம் போய் சொல்லிட்டேன். மாறிஸ்ட் அனுச்சுக்கோ. I'm waiting for you, babe. தேங்க்ஸ் ஆண்டி. ஜங்குக்கு அப்படியே அங்கேருந்து கிளம்பியிருப்பான். ஸோ இங்கே ஜங்கு வெயிட் பண்ணிகிட்ருக்கான். இப்போ வரைக்கும் வாயன் வரவே இல்லை. அவன் ஃப்ளைட்டில் ஏறி அப்படியே போயிருப்பான். ஸோ அங்கே போயிட்டு ஜங்குக்கு வந்து அவனோட ஒர்க் எல்லா திங்ஸும் எடுத்து வச்சுட்ருக்கான். இப்போ கரெக்டாக ரூமில் ஏதோ சவுண்ட் கேட்குது. ஜங்கு ஒயன் எப்படி டீ பொடி வெண்ண அப்படி சொல்லிட்டு அப்படியே ஓடி வந்து கட்டி பிடிச்சிக்கிறான். ஸோ ரொம்ப நேரம் அழுதுருப்பான். சரி அதான் விட்டுறேன்னு சொல்லிட்டேல்ல, விடு. ஜங்கு சாரிடி. சரி சரி என்னடா குட்டி நாயாட்டம் நான் கிட்டே இருக்க. அடி பாவி, என் அன்பான முத்தங்கள்லாம் உனக்கு நக்கிற மாதிரி இருக்கு. சரி ஜங்குக் என்ன ஹாப்பியா? ஆண்டி வரலையாடி? வந்திருக்காங்க. கிச்சனில் தான் ஃபுட் செஞ்சிட்ருக்காங்க. எப்படி வந்தீங்க? அதெல்லாம் அப்படி தான். ஜங்குக் உனக்கு இங்கே ஒர்க் பார்த்துருக்காங்க அம்மா. நீ என் கண்டினியூ பண்ணிக்கோ. நான் ஒர்க் போடுறதா இல்லை. சரிடி, உனக்கு என்ன பிடிச்சிருக்கோ அது பண்ணு. நான் கல்யாணம் பண்ணிவிட்டு ஜாலியாக அவங்க கூட நிறைய குழந்தை பார்த்துட்டு கல்யாணி கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், உன் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் தான் வந்திருக்கேன். சரிடி, அந்த ப்ராப்ளமும் இல்லை. உனக்கு என்ன பிடிக்கும் அது பண்ணு. சரி, நான் எல்லாம் எடுத்து வச்சிட்ருக்கேன். நீ கீழே போயிட்டு அதெல்லாம் எடுத்து வைண்ணே. அதோ நான் வரேன் பின்னாடியே. சரிடி. அப்படி சொல்லி ஜங்குக்கும் போவான். ஜங்கு இப்போ கால் வருது. இந்த மிஷன் இப்போ முடிச்சிடலாம்ல சார்?
அதுக்கு தானே வந்துடுவோம் நானும் ஆன்ட்டியும். எங்கே பார்த்துக்கலாம். அப்புறம் எல்லாத்தையும் விட்டு அந்த மாதிரி தான் இருக்குது, சீக்கிரட்டாக தான் இருக்கும். அப்புறம் அங்கிள் கிட்ட ஒரு வார்த்தை கேட்டுரு. அங்கிள் கிட்ட பேசவே முடியல. நெக்ஸ்ட்டு டார்கெட்டே நம்ம அங்கிள் தான் தோடுது. முன்னாடி தான் நிறைய வேலை பார்க்குறான் அந்த ஆள், கடுப்பாரு. ஜங்குக்கு எடுத்து வச்சிட்டியா? தோமா சரி, அப்புறம் கூப்பிட்றான்டா பொண்ணாட்டி இருக்கவே. ஜங்குக்கும் கால் கட் பண்ணிவிட்டு ஆன்ட்டி பார்க்குறாங்க ஜங்குக்கை, லைட்டாக ஸ்மைல் பண்ணுறாங்க. ஜங்குக்கும் ஸ்மைல் பண்ணிட்டு, ஆன்ட்டி நெக்ஸ்ட்டு சாயங்காலம் தான். இல்லைடா என்ன தான் இருந்தாலும் அவர் ஃபஸ்ட்டு ஒரு டைமில் நம்மளுக்கு துரோகி ஆன்ட்டி. 2 பேரும் என்ன பேசிட்டு இருக்கீங்க? என்ன ஃபுட் செய்யலான்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருந்தேன், அவ்வளோதாண்டி. ஜங்கு நீ என்ன தானே கேட்கணும்? சரிடி, அது ஒர்க் பார்த்துக்கிறேன்ல, அது போயிட்டு என்ன இதை நான் விசாரிச்சுட்டு வரேன். சரியா? நான் போய் என்னென்னு விசாரிச்சுட்டு வரேன் ஆண்டி. ஜங்குக்கு வந்து கிளம்பிடுறான். ஸோ வாயன் ரொம்ப ஹாப்பியாக சிரிச்சிட்ருக்கா. ஃபைனலி ஜங்குக்கு எனக்குன்னு கிடச்சிட்டான், முழுசா எனக்கு மட்டும் கிடச்சிருக்கான். அதுவே எனக்கு போதும். ஜங்குக்கு அப்படியே போகிறான். எனக்கு ஒரு மாதிரி கில்ட்டாக இருக்குது. இப்போ நான் அவளை ஏமாத்துறேன் அப்படி சொல்லிட்டு. எல்லாம் கொஞ்ச நாள் தாண்டி, கண்டிப்பாக வச்சுருவேன்டி உனக்காக. ஜங்குக்கும் ஈவினிங் வீட்டுக்கு வந்திருப்பான். வந்துட்டு வாயினை தான் கட்டி பிடிச்சிட்டு கொஞ்சிட்ருக்கான். என்ன ஜங்கு? இல்லடி, நீ என்னை வெறுக்க ஸ்டார்ட் பண்ணல, இப்போலாம் எனக்கு அப்படியே பேசவே முடியாதுடி. இந்த தொண்டையில் பெரிய கல் இருக்க மாதிரி இருக்கும், சாப்பிட கூட முடியாது தெரியுமா? இப்போ எனக்கு மட்டும் நான் உலகத்துலேயே அதிகமாக நேசிச்ச ஒரு பையனா அது நீ மட்டும்தான். என் அப்பாவை கூட நான் அதிகமாக வெறுத்தேன், ஆனால் தெரியாமல் நிறைய நேசித்தேன். நான் மட்டும்தான். என் மம்மியை ஏமாத்துறாச்சவங்க எல்லாம் விட்டுட்டல. ஏய் நடி, இதே கேட்டிருப்பியா? சரி சரி நம்புகிறேன். சங்கோக் அம்மா மேரேஜ் பற்றி பேசிகிட்டு இருந்தாங்க. சரி, இன்னும் 2 வீக்ஸில் ஓகே தானே? உனக்கு எதுவுமே சொல்லலை? எனக்கு அதெல்லாம் ஓகே தாண்டி. ஜங்குக்கும் வாங்கிக்கும் 2 வீக்ஸில் மேரேஜ்லாம் முடியுது. அவங்க ரொம்ப ஹாப்பியாக தான் இருக்காங்க. ஜங்குக்கு வந்து எனக்கு தெரியாமல் இதெல்லாம் பண்ணிட்டு தான் இருக்கான். ஓகேடா, இது ஒரு நல்லா ஹாப்பி எண்டிங்காக இருக்கும்னு நினைக்கிறேன். பை பாய். அண்ட் கமெண்ட் பண்ணிடுங்க. ஓகே.